வணக்கங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு மட்டும் மினி இட்லி எடுத்து கொடுத்தாச்சுங்க. கிரேவிக்கு வந்து எப்பவும் குருமா இந்த சட்னி இந்த மாதிரி செய்யாமல் அன்றைக்கி சுண்டல், ராஜ்மா, தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. லஞ்சுக்கு பன்னீர் கார்ன் எல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டோங்க. அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கொஞ்சம் சீக்கிரமே வேலை முடிஞ்சிட்டதுனால சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்து ஒரு 2 days ஆன மாதிரி ஆகிடுச்சு. அதனால சரி இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் யூஸ்வலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்படி தாங்க ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது வந்து 10 to 15 daysக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, ஆலிவ் ஆயில் இது 3 சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஓரளவுக்கு கட்டியை அரைச்சி எடுத்து நல்லா ஒரு ஸ்டீல் பாக்ஸ்லேயோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும்.